ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள், யார் யார் வீட்டுல எல்லாம் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்கல, ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது மேடம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, நல்லா வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு அரசாங்க அதிகாரம் ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு எங்களுக்கு பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக போராடிட்டு இருப்பாங்க சில பேர்லாம், அவங்களுக்கு கூட இந்த அமைப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு தடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். இதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கடகராசியில உச்சம் பெற போறார். இடைப்பட்ட காலத்துல ஒரு அதிசாரம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு. அதுல சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நிவர்த்தியாகி வருவார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு உயரத்தை தொட போறாங்க, எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ஒரு நேரத்துல நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுல பண ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். குரு ராகு, குரு கேது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வரக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியான கடன் தொந்தரவுகள்ல கொடுத்துட்டும் போயிருவார். அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களும் என்ன மாதிரியான விஷயத்துல மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுடைய 11ஆம் வீட்டுல உச்சம் பெற்று நடைபெற போகுது. இது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா குரு பகவானினுடைய பார்வையை விட அவருடைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதன் முறையில இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறார். லாபஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா மிக எளிதாக அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு ஜாதகர்கள் தான் பேரு. அந்த மாதிரியாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 11ஆம் இடத்துல இப்போ இந்த கிரகம் வருது, குருன்ற கிரகம். இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குருவினுடைய தன்மை பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி. சுகஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல வர்றார். நிறைய கன்னிராசி என்பர்கள் சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வீடு, வண்டி, வாகனம், அடுத்து பாத்தீங்கன்னா நிலம், உங்களுக்கு உண்டான சில ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அபரிமிதமான வாழ்க்கை ஏற்றத்தை, ஒருபடி ஸ்டேட்டஸ் உயர போகுது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் நடக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து அப்படின்றது உங்களுடைய வேலை ரீதியான அந்தஸ்து. இதுவரைக்கும் உங்களுடைய வேலையை பத்தி நீங்க வெளியில பெரிய அளவுக்கு பேச மாட்டீங்க, ஏன்னா அதற்குண்டான ஒரு மதிப்பு அப்படின்றது இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்த்தாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி அப்படின்னு இருந்ததுதான் வெளியிடத்துல நீங்க சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பதவியும் இல்லை, ஏதோ ஒரு நம்மளும் வேலைக்கு போனோம், ஒரு சம்பாதிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தோட ஒரு யூனிக்னஸோட வேலை பார்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ உங்களுடைய வேலையை யாராவது கேட்டா, நீ எங்கப்பா வேலை செய்யற, என்ன வேலை பாக்குற, உனக்குன்னு என்ன பதவி அப்படின்னு கேட்டா தைரியமாக நீங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல டீம் லீடரா இருக்கிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறீங்க, இந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக
ஒவ்வொரு இடத்திலையும் உங்களுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு புகழ், ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம், உங்களுக்குண்டான ஒரு மரியாதை, இது எல்லாத்தையுமே நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. படிப்பு படிக்கிறீங்க, ஒரு கல்லூரி படிப்பு இல்ல ஒரு உயர்நிலை படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு ஸ்தானம். சும்மா சர்வ சாதாரணமாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதிகப்படியான ஒரு ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தோட நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய இடத்துல பிரச்சனை, வாழ்க்கை ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழிலை ஏண்டா ஆரம்பிச்சோம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கங்கள், அதுல மிகப்பெரிய ஒரு கடன், தேவையில்லாம கடன் வாங்கிட்டோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட வாங்கினது, உறவினர்கள் கிட்ட வாங்கினது, இப்படி என்னை சுத்தி ஒரு 50 லட்சம் கடன் இருக்கு மேடம், அதை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில லாபங்கள், உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வருமான வளர்ச்சி அப்படின்றது இருக்க போது, கடனையும் அடைச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கி உங்களுக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை அமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் இல்லையா? கடந்த வருடத்துல இதே நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு நினைச்சு பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையிலையும் தேவையில்லாத ஒரு குடும்ப தகராறுலையும் இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வருடத்துல மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரம். இதுல கன்னிராசி என்பர்கள்ல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உயர்ந்த பொறுப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணம். பெண்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. ஏன்னா பெண்கள் தனித்துவமாக வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க, ஒருத்தருக்காக நீங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருப்பீங்க, உங்களுடைய வருமானம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு போயிருக்கும். நீங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு சாரியோ, உங்களுக்குன்னு ஒரு ஜொல்லோ, இல்ல உங்களுக்குன்னு சில விஷயங்களை செய்து கொள்ள முடியாத அளவிற்கு இருந்திருப்பீங்க. இந்த வருடத்திலிருந்து இந்த கன்னிராசி பெண்கள் உங்களுக்குண்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம், ஒரு சமுதாய ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நேரம், அந்த அலுவலகத்துல ஒரு உயர்ந்த பதவி, புகழ், மதிப்பு, மரியாதை, இப்படி அடுத்தடுத்த ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வேலை செஞ்சாச்சு, ஏதாவது ஒரு கன்சல்டன்சி தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணலாமா, இல்ல ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கலாமா, இப்படி ஒரு தொழில் வாய்ப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தும் தீர்வு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவான் 11ல இருந்து பாக்குறாரு. இதனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா சில பேர் வாரிசுக்காக 2வது குழந்தையாக, முதல்ல பெண் குழந்தை இருக்கலாம், எனக்கு 2வது குழந்தை பிறக்குமா மேடம், அது ஆண் குழந்தையா வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான சில அமைப்புகளும் இருக்கு. முதல் குழந்தை தான் பெண் குழந்தை, 2வது குழந்தைக்காக தயார் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல ஆண் குழந்தை அப்படின்றது 100% இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், சில பேருக்கு செயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில கிடைக்காத சில விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் காதல் திருமணங்கள் அப்படின்றது முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் இட அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் பார்க்கறதுனால காதல் திருமணங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 4 வருஷம் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கல, நாங்களும் ரொம்ப பொறுமையா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வருடமாவது அதற்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு முழுமையாக பெற்றோர்களின் சம்மதத்தோட அந்த திருமணம் ஏற்பட
ஏற்பாடு பண்ணுவதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் இருக்கு. நல்ல உயர்ந்த அந்தஸ்தோட ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொருவருக்கும் திருமணம் அப்படின்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படக்கூடிய ஒண்ணு. அந்த திருமணம் அமைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தொடக்கமான ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு முதல் திருமணத்துல அதிகப்படியான ஒரு தோல்விகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தையினால நிறைய கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டுக்குள்ள குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லக்கூடிய மாமனார் மாமியார்னால பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக தொந்தரவுகள், இந்த மாதிரியாக அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாத இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றத கொடுக்க போகுது. இத மாதிரியான சில விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.